ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நிஷா இப்போ காலையில் டீ வைக்க ரெடி ஆகிட்டா. மார்னிங் ரொட்டி நிஷாவோட தான் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் என்னடா காலையில் குத்து சண்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜின்ஜான் ஜின்ஜான் தானே? ஜிங்ஜாங் ஜிங்ஜாங் இல்லை இவ்வளோ நிஷா பாருங்க. ஜிங்ஜாங்கா சின்சான். காலையில் டீ எல்லாங்க பாருங்க. நிஷா பக்காவாக ரெடி பண்ணி. இது நாட்டு சர்க்கரையில் செஞ்ச பால் நிஷாவுக்கு. அது என்னடி அது? சப்பாத்தி. என்ன பாப்பா நீ உங்க அம்மாவோட சேர்ந்து என்ன ஆய் பிள்ளை ஆயிட்டியா? சப்பாத்தி ஹெல்த்தியா இருக்கும் தெரியுமா? காலையில பிஸ்கெட் எல்லாம் தொட்டு சாப்பிடுறத விட இந்த மாதிரி வந்து சப்பாத்தி வந்து முதல் நாள் நைட்டு சுட்டுதான் மறுநாள் வந்து இந்த மாதிரி டீ பாலுல வச்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியா. பிள்ளைங்களுக்கு கெட்ட பழக்கம்லாம் சொல்லி கொடுத்து பாப்பா எல்லாத்தோட நம்ம ஹெல்த்தியா இருக்கும். பாப்பா அதெல்லாம் செய்யக்கூடாது. டீ தான் குடிக்கணும். உண்மையாலுமே என்னது உங்கள் டீச்சர் தான் சொல்லி கொடுத்தாங்களா? உங்கள் டீச்சர் டயர் மாட்டி விட்றேன். இரு டீச்சர், நீ 4வது போகிற தியாவை மாட்டி விட்றேன். ஆண்டி காலையில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுவாங்களா சப்பாத்தி எதுமாங்களா? எத்தனை வாடா போட சொல்லிட்டேன் இதோட. யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து டீ காஃபில வந்து சப்பாத்தி சுட்டு சாப்பிடுவீங்க? சில பேர் சாப்பிடுவாங்க மிச்சரை கொட்டி திம்பாங்க, மிச்சரை கொட்டி திம்பாங்க, காராச்சேவை கொட்டி திம்பாங்க, அப்பம் திம்பாங்க. நான் இப்போ ரீசெண்டாக திருச்செந்தூர் போயிருந்தேன்ல. திருச்செந்தூர் போவையில் மூக்கையூர் அந்த இது இருக்குல்ல, மூக்கையூர் ரோடு பிரியுது இல்லை அந்த இடம். அந்த ஊரில் காலையில் 3 மணிக்கு போனேன். சுட்ட அப்பம் போட்டிருந்தாங்க. 4 மணி இருக்கும். உடன்குடியில் அப்பம் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் இனிப்பு கிடையாது. அப்பங்கிறது லைட்டாக இனிப்பாக இருக்கும். அப்பமும் டீயும் அந்த 4 மணிக்கு குடித்தேன் பாரு. 4:30க்கு உடன்குடியில் குடிச்சிட்டு அது ஒரே முறுக்கு தான் நேராக திருச்செந்தூர் அடுத்தது. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே பாய்.